அதுக்கு நிறைய ஊர் அன்பர்கள் வந்துட்டு திருச்செங்காட்டங்குடி போயிட்டாங்க. அன்னைக்கு அடியனும் திருச்செங்காட்டங்குடி இரவு போயிட்டு அப்படியே காரைக்கால் மறுபடியும் திருவாரூர் வந்து வழக்கம் போல குளக்கரையிலேயே படுத்து உறங்கிட்டு 4:30 மணிக்கு குளிச்சுட்டு தியாகராஜாவை கும்பிட்டு, ஏன்னா ஒரு அந்த ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் நம்மளும் கேட்பாங்க, இதுக்கு திருமுறையில் எங்கே ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா கைலாச? கேட்பாங்களா இல்லையா? எல்லாரும் கேட்பாங்கய்யா. திருமுறையில கோயிலுக்கெல்லாம் போகணும், தலையாத்திரை போகணும், எங்க ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? ஏன் கோயில் போனாதான் இறைவன் அருள்வாரா, இருந்த இடத்துல அருள மாட்டாரா? அப்படி எத்தனை கேள்வி இருக்குல்ல. அப்ப அடியே உள்ள போயிட்டு ஜெயராஜா வழிபட்டு வரக்குள்ள தம்பி ஜெயராமன் எதுக்க வந்தாரு. வந்தவரு, ஐயா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா திருமணத்துக்கு போயிட்டு போங்க, சாப்பிட்றதுக்காக இல்ல போயிட்டு போங்க அப்படின்னாரு. கண்டிப்பா அப்படின்னு தியாகராஜா சன்னிதானத்துல வச்சு சொல்றாங்க. புற்றிடம் கொண்ட பெருமானுடைய சன்னிதானத்துக்கு எதுக்கு நின்று கொடிமரத்துக்கிட்ட. ஆக கொடிமரத்துக்கிட்ட என்ன யாராவது செத்து போட செத்து போயிடுவேன், ஏன்னா சாமி சாக சொல்லிட்டாரு அப்படி. ஏன்னா அந்த கொடிமரம் வரைக்கும் இறைவனுடைய அருளாட்சி மிக நிறைந்திடக்கூடிய, அங்க யாரு எது சொன்னாலும் தட்டக்கூடாதுன்னா ஆடுரையா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ஆயிடுச்சு, திருமணத்துக்கு போனேன், அங்க யாருமே இல்லை. ஒரு முழங்கால் கீழே ஒரு ஜான் வரைக்கும் தூக்கி கட்டின ஒரு வேட்டி, வெள்ளை வேட்டி, மேல ஒரு வெள்ளை துண்டு. நம்ம மாதசாமி இருக்காருல்ல கைலாச, அது மாதிரி அவரு லேசான ஒரு தாடி முடி ஒருத்தர் இருந்தார். போனேன், நமச்சிவாய வாழ்க, ஐயாவும் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவர் வழக்கம் போல எல்லாரும் போல சிவாய நம அப்படின்னாரு. ஐயா நமச்சிவாய வாழ்ன்னு சொன்னா கொஞ்சம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு. நீதான் அடுத்து அவர் சொன்னது, நீதான் ஜெயராமன் சொன்ன சொக்கரா அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் வருவேன்ட்டு அவர்கிட்ட ஜெயராமன் வந்து சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஏன்னா இரவு வந்து தம்பி பார்த்துட்டு தான் போனேன். எப்படியும் காலையில வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு போவேன். அவர் ஒரு பெரிய கேள்விக்கு விடை தேடி வந்திருக்கார். அந்த சுவாமிகள் வந்து ஹரித்துவார், அவருடைய ஆசான் கிட்ட எனக்கு என்னைக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறார். அவர் மிகப்பெரிய யோகி, தேசாந்திரி, வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு திருத்தலமா போய் அந்த திருத்தலங்களில் இறைவனை வழிபட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய சாதுக்கள் இருக்காங்க. வாழ்நாள் முழுக்க பாரத பூமி நன்மைக்காகவோ சமயம் தலைக்கவோ அது அவர்கள் முத்தி அடையவோ தல யாத்திரையா போயிட்டு இருக்கிற துறவிகள் நிறைய பேர் இருக்காங்க, அடியேன்னு சந்திச்சிருக்கேன். அது போல ஒருவர், அவர் அங்க அது பிற்பாடு தெரிஞ்சுதா, அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், முதல்ல சப்ஜெக்ட் போகும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஐயா என்கிட்ட எனக்கு அந்த ஐயா என்கிட்ட என்னாரு, ஆமா நீங்க சிவனடியாரா அப்படி கேட்டார். ஆமாங்க ஐயா, அடியார் சிவனடியார்னு எல்லாரும் சொல்றாங்க. நீர் சிவனடியாரான்னு கேட்டேன், எல்லாரும் சொல்றாங்களான்னு நான் கேட்கலன்னாரு. ஆமாங்கய்யா, அடியனும் சிவனடியார் தான், சாமி திருமேனி இங்க பணி செஞ்சிருக்கேன் எங்க ஊர்ல. ஓஹோ அப்படியா, சரி. திருநாவுக்கரசர் தேவாரம் படிச்சிருக்கீங்களா? ஐயா படிச்சிருக்கேங்க ஐயா. தலையை நீவனங்க அதெல்லாம் பாடி கடைசி என்ன சொல்றேன் அப்படின்னாரு. ஈட்டுப்பாடல்ல தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். ஆக நாவுக்கரசாமிகள் இதயத்திலே சாமி இருக்காருன்னு சொல்லிட்டார். நீர் ஏன் கோயில் போனீர் அப்படின்னாரு. ஓஹோ, இருந்தாலும் ஏதோ நம்ம கிட்ட வம்பு இழுக்கிறாரு அப்படின்ட்டு. ஐயா நீங்க துறவியா அப்படின்னு கேட்டேன். ஆமா. ஆனா நீங்க துறவி இல்லைங்க. சிச்சிட்டையன்னாரு. அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, துறவினா இந்த திருவாரூர் தெப்ப குளக்கரையில அவங்க ஒரு பையன் ஒரு மாற்று துணியோட அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு கொசுக்கடி எல்லாம் பார்க்காம இரவு குளக்கரையிலையும் கோயில் வாயில்னு தூங்கி
எழுந்து குளித்து இறைவனை வழிபாடு செய்யறாங்களோ இல்லையோ, அவங்க வயிற்று ஜீவனத்துக்கு சாமி பேரை சொல்லி கேட்கறாங்க, இல்ல சில தரிசனம் பண்ணிட்டு தேசாந்திரியா போயிட்டு இருக்காங்க. நீங்க இந்த திருமடத்துல வந்து தங்கியிருக்கீங்க, ஜெயராமண்ணா மடத்துல துறவிங்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு சொகுசான தூக்கம் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் கோயிலுக்கு போகணும்? எதுக்காக கோயிலுக்கு போகணும்? இதே கேள்விதானே கைலாச? நம்ம கேக்குற கேள்விதானே ஐயா? எல்லாத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதே கேள்விதான் அவரும் கேட்டார். ஏன் உங்க கோயில்ல கும்பிடக்கூடாதா? திருவாரூர் தான் கும்பிடுமா? ஏன் ஏன் கோயில் போகணும்? முதல்ல அது பதில் சொல்லு அப்படின்னாரு. நம்ம எனக்கு 9 மணிக்கு காரைக்கால்ல கம்பெனியில இருக்கணும். அது இல்லைங்கயா, உங்களை பார்த்தாவே பெரியவங்களா தெரியுது அப்படின்னா அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கேள்விக்கு நீ ஒரே ஒரு திருவாசத்தை பத்தி சொக்கரையான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தவறி வந்தாரா உங்ககிட்ட அனுப்பிச்சுடுறேன். அவர் ஒரே ஒரு கேள்வியில இதுக்கு விடை சொல்லிடுவாருன்னு ஜெயராமண்ணே முதல் நாள் இரவு அவர்கிட்ட பேசிட்டு இருந்துருப்பாராட்டுறது. அப்புறம் அவரு இத சொன்னது, ஓ ஜெயராமன் ஏதோ போட்டு கொடுத்துருக்காருன்ட்டு, சரி தியாகராஜா எதுக்காகவோ பேச வைக்கிறாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட பேச பேச திருச்செங்கோட்ட முடியல, விழா முடிந்து அடியார்கள், வெள்ளாடை துறவிகள், நீண்ட ஜடாமுடி உடையவர்கள் அடியார்கள் அப்படின்னு அந்த பழைய அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கும் அந்த மண்டபம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபில்லப் ஆகுறாங்க, அடியார் நிறைய பேர் வராங்க. இவர் என்ன பண்ணாரு, என்ன உட்கார சொல்லிட்டார். உட்காருங்கய்யா அப்படின்னு. அவரும் உட்கார்ந்துட்டார். சரி சொல்லுங்க. இல்லைங்கய்யா நிறைய பேர் வராங்க. கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தேன், செட் ஆகல, எழுந்துச்சு நின்ட்டேன். ஏன்னா நிறைய பேர் வராங்க, நம்ம ஓடுறதான குறியா இருப்பேன், எங்கேயும் எஸ்கேப் ஆகி. அப்ப ஐயா சரி நானும் நின்னுக்கிறேன், ஆசான் இருக்கும் பொழுது அது இதுனாரு. ஆசான் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்க கேட்டு கேள்விக்கு பதில் சொல்றேன்னு. கேள்வி கேட்பார் மாணாக்கர், பதில் சொல்வார் ஆசிரியர் அப்படின்னாரு. சரி உங்க விருப்பம் அதுன்னா நான் முடிச்சுக்கிறேன்ட்டு இந்த திருவாசகத்துல ஒரு பாடம். அது என்னன்னா, அதுல முதல் 2 வரிகள் சைவ சித்தாந்தத்தின் உண்மையை குறிக்கும். பதி என்று தோன்றியதோ அந்த பசு தோன்றியது அப்படிங்கிற உண்மையை. அடுத்து அந்த பசு ஆன்மாவுக்கு உடலை தரக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தை படைத்து உடலை தரக்கூடிய நிகழ்வினை குறிக்கும். அதற்கு பிறகு அது எவ்வாறு அந்த உயிர் அந்த இடத்திற்கு தகுதியானதான்னு தீர்மானிச்சுதான் அப்பா அம்மா நம்ம ஆளிடம் எல்லாமே கொடுக்கிறாரு, அதை கூறும். அதற்கு பிறகு எப்படி எப்பொழுது நம்மை கோயிலுக்குள்ள விடுவாருன்னு சொல்லும். என்ன கோயிலுக்குள்ள நீங்க ஒரு அடியார் ஆகுனா கோயிலுக்குள்ள போனாதான் அடியார். வெளியே கோயில் போய் ஒரு துரும்ப கூட அசைக்காத திருநீர் மாட்டி தீட்சை அடியார்லாம் ஆக முடியாது. அது திருவாசக உரை. அதனால இங்கயா வந்து அப்படின்னு ஐயா கேட்டாரு. சரி வாங்க வாங்க சொல்லுங்க சீக்கிரம். சொல்றீங்கய்யா. நீக்கி நீக்கி சாமி என்ன செய்யறாரு, அவர் கூட தோன்றி அவர் கூட நாம இருக்கோம். அதை நம்மை அவரிடம் இருந்து நீக்கிறாரு. எப்படி நீக்கிறாரு? தன்னோடு நிலா வகை நீக்கி. அவர் பக்கத்துல இருந்தோம், நம்மளை என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு. குரம்பையில் புகை பெய்து அப்படியே இந்த உடம்பெல்லாம் கொடுத்து, இந்த உடம்புக்கு சுமக்க அம்மா அப்பா, இந்த உடம்புக்கு உறவுகள் சுற்றங்கள் இயற்கை காட்சி அது இது உணவு அடேங்க அப்பா, இந்த குரம்பையில் புகை பெய்து. சரி இந்த ஆன்மா இந்த ஆசைப்படுகின்ற இந்த செயலுக்கு இந்த உடல் தகுதியானதா என்று நோக்கி, இது இந்த நாள்ல இந்த வினாடியில இதை இப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட தீர்மானித்து என்ன செய்யறார், அனுப்பிச்சிட்டார். அது மட்டுமல்ல, வந்த பிறகு இது எதற்கு ஆசைப்பட்டதோ அத்தனையும் அனுபவிக்க வைக்கிறார். என்ன எது பொன் வேணும், பொருள் வேணும், கார் வேணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிறவி. மூச்சு நீக்கக்குள்ள எதுக்கு ஆசைப்படுறோமோ அந்த பிறவி, எதுக்கு ஆசைப்படுறோமோ அந்த பிறவி, எதுக்காக ஏங்குறோமோ அதுக்காக ஒரு பிறவி. இப்படி பல பிறவிகளில் உள்ளாகி கூடாய் மனிதராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் அந்த
எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்னு ஏதோ ஒரு பிறவியில கதரும் பொழுது சாமி என்ன பண்றாரு, தூக்கி சரி இந்த ஆன்மா கஷ்டப்பட்டது போதும், இதுக்கு இந்த நிலையை உணர்த்துவோம். இது சாமி எங்க இருக்கீங்க, நான் இப்படி கஷ்டப்படனே காப்பாத்துங்க, அப்படித்தானே எல்லாரும் கத்துறோம். எங்க இருக்கீங்க எங்க இருக்கேன்னு கேட்கிறான். நான் உனக்கு கூடதாண்டா உன் கூட தாண்டா இருக்கேன்னு ஒரு சத்குரு மூலம் சொல்லி தூக்கி முன் செய்த பொய்யற துகளறுத்து, இதுக்கு முன்ன வினைப்பெயரால் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று இது செய்த செயலா எல்லாம் பொய் என்று உரைத்து, இதெல்லாம் தன் அருளால் இந்த ஆன்மா பக்குவப்பட நிகழ்ந்தது என்பதை உணரச் செய்து பொய்யற துகளறுத்து எழுசுடர் சோதியாக்கி, அந்த விளக்கு பருத்தக்குள்ள அப்படியே ஒரு ப்ளூ கலர் வரும், அதுல ஒரு அந்த ப்ளூவா ஒரு வட்டம் வரும், அதுல ஒரு கோல்டன் கலர் மெதுவா ஏந்திரிக்கும். அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த ஐயா கிட்ட சொன்னேன், திருநாவுக்கரசு செடிகள் இதுக்கு இந்த எப்படி அந்த ஜோதி எப்படி இருக்கும்னா அந்த எழுசுடர் சோதினா திருநாவுக்கரசு தேவாரத்துல இருக்கு அப்படின்னு. ஆதிதெல்லாம் பேசக்கூடாது, கேட்ட கேள்விக்கு திருவாசத்தை மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்னு கடுமையான வாக்கு. அப்படி பயந்துட்டேன், சிங்க மாட்டோம் குரல். ஐயா மன்னிக்கணுங்கய்யா, இந்த விளக்கு நுனியில பத்த வச்சதும் ஒரு ப்ளூ வட்டம் இருக்கும், அதுல ஒரு கோல்டன் கலர் மெதுவா ஏந்திரிக்கும், அது சின்ன காத்தடிச்சா கூட அசைஞ்சு போயிடும், சலனம் வந்தா அழிஞ்சு போயிடும் எண்ணங்கள் இறை சிந்தனை. அந்த எழும்பொழுது நம்ம அப்படியே அதை வளர்த்திக்கணும். சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னா அடைஞ்சு போடுங்கய்யா. அப்படி எழுசுடர் சோதியாக்கி ஆண்டு இறைவன் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும். ஆண்டு கொள்ள வேண்டுமானால் நான் கண்டிப்பாக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், வெளியெல்லாம் ஆண்டு கொள்ள முடியாது. ஏன்னா இறைவன் எங்க ஆலயத்தில் தான் இருக்கிறார். தியாகராஜா திருவாரூர் கோயிலுக்குள்ளதான் இருக்கார். ஆக நான் தியாகராஜை சென்று வழிபட்டேன், ஆண்டு கொண்டார். அதற்கு பிறகு என்னுடைய பண்புகளும் அங்கிருக்கும் அடியார்கள் பண்புகளும் ஒத்து போக நான் முதிர்ச்சியடைய தகுதியுடையவன் என்று உணர்ந்த பின்னர் அங்கிருக்கும் தகுதியுடைய ஒருவர் மூலம் என்னை கூப்பிட்டு, அப்பா கும்பாபிஷேகம் நடக்குது வந்துரு, இந்த பூவை யாகசாலை பூவெல்லாம் சுத்தம் செய்யு, இந்த சாமி தேவாசி மண்டபத்துக்கு போறாரு வாங்க உடன் சாமி உடன் செல்வோம், அங்க பாருங்க அந்த குப்பையெல்லாம் இருக்கு தொடைங்க, அந்த விளக்கெல்லாம் அழுக்கா இருக்கு கழுவி கொடுங்க. இப்படி அத்தனை ஆண்டு நான் பணி செய்வதை பார்த்து அடியார்கள் இன்னும் கூட்டுகிறார். அடியார்களுடைய நல்ல அடியார்கள், தொண்டு செய்யும் தொண்டர்கள், கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டியும்பாரு சேக்கிழார் அடிகள். அந்த கூடுமை தொண்டர்களை நீங்கள் அடைய வேண்டுமானால் எந்த ஊரில் இருந்தாலும் கட்டாயமாக ஏதோ ஒரு கோயில் போயே ஆகும். அப்பதான் அந்த மெய் தொண்டர்கள் தெரியவாங்க. அடியார் வேடம் போட்டு 1000 பேர் தெரியலாம், ருத்ராட்சம் பச்சை குத்திக்கிட்டு கையில சூளம் காலை முதுகுல நடராஜா புலித்தோல் ஜடாமுடி என்ன வேணாலும் வச்சுட்டு யார் வேணாலும் தெரியலாம். அவங்க கூடுமை தொண்டர்களா அடியார்களா, அடிமை செய்தால்தான் அடியார்கள். என்கிட்ட பசங்க வேலை செஞ்சா என்னுடைய ஆட்கள் அடிமைகள். அதுபோல இறைவனுக்கு தொண்டு செய்தால் அடியார்கள், தொண்டு அடிமை செய்தால் அடியார்கள். அடிமை செய்யாமல் நீங்கள் என்ன வேடம் போட்டாலும் அடியார் ஆக முடியாது. ஆக சாமி ஆலயத்திற்கு என்ன மேட்டூர்ல இருந்து தியாகராஜா இங்க கூட்டியாந்து நிறைய கூட்டம், அந்த ரூம் முழுக்க வலிஞ்சிருச்சு. இறைவன் கூட்டி என்னை அவரை வழிபட செய்து, அதனால் ஜெயராம் அண்ணா பழக்காயி ஜெயராம் அண்ணாவுடைய ஒரு வார்த்தைக்கு அடியாருடைய வார்த்தைன்னு தியாகராஜா சொன்னதுன்னு மதிச்சு வந்தனால இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லா அடியார்கள் முன்னாலும் நாம் ஆலயத்திற்கு ஏன் செல்ல வேண்டும் நீக்கி அவரோடு இருந்த நம்மை தன்னோடு நிலா வகை முன் என்னை நீக்கி உடம்புல போட்டு பூமிக்கு அனுப்பிச்சு நான் விரும்பினதெல்லாம் கொடுத்து அனுபவிக்க வச்சு ஒரு சூழ்நிலையில ஐயோ கடவுளே இப்படியே எத்தனை பிறவின்னு ஏங்கும் பொழுது அந்த குறைகளை எல்லாம் அந்த பொய் இதெல்லாம் நீ பக்குவப்பட கொடுத்தது, இதெல்லாம் என் செயலால் நிகழ்ந்தது, உன் செயலாலும் மாயையில் நிகழவில்லை என்று உணர்த்தி என்னை கோயில்களை திருநீர்லாம் வச்சு வெறுநெத்தியோட விட திருநீர் வச்சு நேர்த்தி பாருங்க, ஒரு பிரைட் தெரியும். திருநீர் வச்சு விட்டு ஒரு வெள்ளை வேட்டி கட்டி ஒரு துண்டை கட்டிட்டு
அப்படியே கோயிலுக்குள்ள போய் அப்படியே பாக்குறவங்களா அடியாராட்டுறதுப்பா. அப்புறம் போனா நம்ம அங்க அழுக்க தொடச்சி ஒட்டடை அடிச்சு அங்கங்க கிடக்குற குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டு தொண்டு செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்த்து, ஓ ஐயா நீங்க எந்த ஊரு? ஐயா மேட்டூருங்க. ஓ நீங்க சிவனடியாரோ? இல்லைங்க, ஏதோ தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். நாங்களும் இங்க தொண்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளாம் இனிமே அப்பாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு அந்த அடியாரின் கூட்டி அதிசயம் இன்று நிகழ்ந்தது. இதை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக பெருமான் தியாகராஜ் அவங்களே எங்களையும் சந்திக்க வச்சாரு அப்படின்ட்டு சம்பவம் போச்சு. ஆக அதுக்கு பிறகு அது நிறைய நடந்து அதெல்லாம் அந்த பதிவுல இருக்கும், கேட்டுங்க. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு செல்வது மணிவாசகர் கூறிய வண்ணம் நாம் திருநீர் அணிவிக்க பெற்றோம், ருத்ராட்சம் அணிவிக்க பெற்றோம், பஞ்சாட்சரம் சொல்லும் தகுதியை கொடுத்து எழுகின்ற ஜோதியை போல சிறிது நமக்கு சிவ ஜோதியை நம் முகத்திலே காட்டுகிறார். இதை நாம் தெளிவாக உணர்ந்து பக்குவப்பட்டவர்களாக வேண்டுமானால் ஆலயத்திற்கு தினந்தோறும் சென்று அங்கு தொண்டு செய்யும் அடியார்களோடு இறைவன் அவர்களா வந்து அறிமுகப்படுத்திக்குவாங்க. நம்ம போய் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அந்த நிலைக்கு நமக்கு என்ன தேவை? தலையாத்திரை அவசியமானது. இதில் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபட. இதுல 2 விதமான தலையாத்திரை உண்டு. தேவார அடியொற்றி செல்வதுண்டு, நமக்கு அருகில் இருக்கும் சிவாலயங்களில் தொடங்கி தலையாத்திரை செல்வது ஒன்று. வழியிலே நாம், ஏனெனில் பாண்டி நாடே பழம்பதி ஆகிறதுனால இந்த காலையில அந்த பதிவு போய்கிட்டு இருக்கு, அது வரும், அப்படியே வந்துட்டு இருக்கோம் நிறைய. ஆனா இந்த வகுப்புல பிராக்டிக்கலா நம்ம கோயில் தான் எப்படி என்ன ஏது கலந்துரையாடல் இல்லையா? இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தொடங்குற கோயில், ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள்ல இந்த கோயில் முடியாது, மிக பெரும் கோயில். நம்ம சாமியுடைய பஞ்சபூத தலங்கள் சொல்லும் பொழுது நிலம் நீர் அப்படித்தான் தொடங்குறாங்க. ஆக இந்த நிலம்ப சம்பந்தப்பட்ட திருக்கட்சி ஏகம்பராத திருக்கோயிலை பற்றி சிந்திக்கலாம். இது பெரிய காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரிஜினலான பழைய காஞ்சிபுரத்திலே இந்த ஏகம்பர் இருக்கிறார். ஏகம்பரம் ஒரே கம்பம் போன்ற, கம்பம் என்றால் ஒரு தூண் போன்றவர். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரே பிரபஞ்சை தாங்கக்கூடிய தூண் அவர் ஒருவர் தான். ஆக இவருக்கு ஏகம்பநாதர் என்று பெயர். காஞ்சிபுரத்துக்கு போக எல்லாருக்கும் வழி தெரியும். நாங்க போன காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம், அவ்வளவு அறிவு பத்தாது. இப்ப எல்லா இடத்துலயும் பேருந்துகள் இருக்கு. இந்த காஞ்சிபுரம் அதாவது தலம் எவ்வாறு சிறப்புடையது, ஃபர்ஸ்ட் எப்படி அந்த தலம் சிறப்புடையது என்று காண வேண்டும். இந்த காஞ்சிபுரம் வரலாற்று காலத்துக்கு முற்பட்ட சிறப்புடையது. கிமு 5ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட இப்ப 21ஆம் நூற்றாண்டு நடக்கு, அதுக்கு முன்ன 5. ஆக இன்னைக்கு 26 நூற்றாண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் சிறந்த ஒரு தேசமாக நகரமாக இருந்திருக்கிறது. சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் அவருடைய குறிப்பில் பார்த்தார், அன்னைக்கே மிக சிறந்த வணிகத் தலகமாகவும் அறிவுசார் அறிஞர்கள் வாழ்ந்த இடமாகவும் இந்த காஞ்சிபுரம் இருக்கிறது. ஆக சிறப்பு. 2வது சிறப்பு, கிமு 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய பாடல்களில் காஞ்சிபுரத்தின் சிறப்பை தெளிவாக கூறியுள்ளார். இது 2ம் புராண கால தொடர்புடைய நகரம். ஆக இந்த தலம் இவ்வளவு சிறப்புடையது. அது மட்டுமல்ல, தொண்டை நாட்டின் தலைநகரமாய் இந்த காஞ்சிபுரம் இருக்கிறது. தொண்டை வளநாடு சான்றோர் உடைப்பு என்பார்கள். ஆக சான்றோர்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டின் தலைநகராக இந்த காஞ்சிபுரம் இருக்கிறது. அது எவ்வளவு சிறப்புடையதா இருக்கும் இல்லையா? ஆக இந்த காஞ்சிபுரம் தொண்டை நாட்டின் தலைநகர். கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்த பல்லவர்களுக்கு தலைநகராக இது விளங்கியது. இதில் திருநாவுக்கரசடிகளால் சைவராக மாற்றப்பட்ட மகேந்திரவர்ம பல்லவனும் அடங்குவார் அந்த பல்லவ மன்னர்கள். அது மட்டுமின்றி சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆகியோர் ஆட்சி செய்ததற்கான முத்திரைகளும் அடையாளங்களும் இந்த நகரிலே நிறைய இருக்கு.
அதே போல இந்த காஞ்சிபுரத்தை பற்றி அப்பர் தேவாரத்திலே ஒரு சிறப்பான பாடல் உண்டு. கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று அப்பர் புகழ்வார். என்ன, கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்பார் நாவுக்கரசடிகள். அப்படி புகழப்படக்கூடிய இந்த தலம் பண்டைய காலத்தில் கல்விக்கு இருப்பிடமாக விளங்கி புகழ்பெற்ற அறிஞர்களை நிறைய பேர் வாழ அந்த இடம் காரணமாக இருந்தது. ஹர்ஷவர்தனர் காலத்தில் புகழுடைய மிக சிறந்த பல்கலைக்கழகம் ஆகிய நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கிறது அல்லவா, அதன் தலைவராகிய விளங்கிய தர்மபாலர், பேராசிரியர் தின்னாகரர், பௌத்த சமய தத்துவ நூலை எழுதி உதவிய போதி தர்மர், இவர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். என்ன, தர்மபாலர் வேற யாரும் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க, வேற பேர்ல நம்ம சைவ சமயத்துல இருந்திருப்பாங்க. ஆக ஹர்ஷவர்தர் காலத்தில் புகழுடன் விளங்கிய நாலந்தா பல்கலைக்கழக தலைவராக விளங்கிய தர்மபாலர், அதற்கு பிறகு பேராசிரியர் தின்னாகர், அதற்கடுத்து இந்த தர்மபாலர், அதற்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் புத்த சமய தத்துவங்களை நூலாக எழுதிய போதி தர்மர், இவர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, அர்த்த சாத்திரம் எழுதிய சாணக்கியர், திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர், பொய்கை ஆழ்வார், வேதாந்த தேசிகர், வண்ணக்களஞ்சியம் நாகலிங்க முதலியார், சங்கீத மும்மூர்த்திகள் ஒருவரான சியாமா சாஸ்திரிகள், இசைமேதை நயினா பிள்ளை போன்றவர்களை ஈன்றெடுத்த பேருடையதும் இந்த காஞ்சிபுரம். அது மட்டுமல்ல, மணிமேகலை வந்து தங்கி உபதேசம் பெற்ற தலம் காஞ்சிபுரம். காஞ்சிக்கு பக்கத்திலே ஜைன காஞ்சி என்னும் பகுதி இருக்கு. தற்போது அது திருப்பருத்தி குன்றம் என்று வழங்கப்படுகிறது. இன்னைக்கு அது ஜைன காஞ்சின்னு பேரு. அங்க சமணர்கள் நிறைய வாழ்ந்தார்கள். நம்முடைய நாவுக்கரசடிகள் வந்து அங்குதான் குருவாக இருந்தார் அந்த ஜைன காஞ்சியில. அது தற்போது திருப்பருத்தி குன்றம் என்று வழங்கும் பகுதி. அது அந்த காலத்திலே சமணர்களுக்கு கோட்டையாக விளங்கிய தலம். இங்குள்ள ஜைன கோயில் மிக சிறப்பு வாய்ந்து சிறப்புடன் விளங்கியது. கிபி 14ஆம் நூற்றாண்டில் மல்லிசேனா, வாமனசூரி போன்ற சமண பெருமக்கள், தர்மசேனர் என்ற திருநாவுக்கரசர்கள் ஆகிய அனைவரும் காஞ்சியில் அனைவராலும் மதிக்கத்தக்க விதத்தில் வாழ்ந்த சான்றோர்கள். இப்படி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது காஞ்சிபுரம் சகல சமயத்துக்கும் என 60 சமயத்தாருக்கும் அவரவர் பொருளை ஆகி இருக்கக்கூடியவர் சிவபெருமான். இந்த தலம் ஏகம்பனாருடைய திருத்தலம். அப்படின்னா எல்லா சமயமும் சைவ சமயத்தின் ஒடுக்கம் என்பதற்கு சான்றாக, ஏன்னா இது எல்லாமே அன்பை போதித்த சமயங்கள். புத்தம் ஆகட்டும், வைஷ்ணவம் ஆகட்டும், சமணம் ஆகட்டும், பௌத்தம் ஆகட்டும், சைவமா எல்லாமே அன்பை போதிக்கிறது. பெரியோர்களை எப்படி இந்த 5 கடமைகளே சில சைவத்துல 5 இருக்கு, மற்றதுல 3, 4, 2ன்னு பிரிஞ்சு இருக்கும். ஆக இந்த காஞ்சிபுரம் சமய பொதுவிடமாக திகழ்ந்து வந்திருக்கு. அது மட்டுமல்ல, நம்முடைய வைஷ்ணவ சமயத்திலே காஞ்சி ஒரு அழியாத சிறப்பை பெற்ற திருத்தலம். பொய்கை ஆழ்வார், வேதாந்த தேசிகர் இருவரும் வாழ்ந்த ஊர் இது. ஸ்ரீ ராமானுஜர் இளமை காலத்தை காஞ்சியில் கழித்து அத்திகிரி அருளாளனாகிய ஸ்ரீ வரதராஜ பெருமானின் பேரருளை பெற்றவர். அது மட்டுமல்ல, திருமழிசை ஆழ்வார் சில காலம் காஞ்சியில் வாழ்ந்தார் என்பதும், அவர் தொடர்பாக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் வரலாறும் அனைவருக்கும் தெரிந்தது. அதை பற்றி நாம் பிறகு ஒரு நாள் சிந்திப்போம். அதுபோல வரதராஜ பெருமாளுக்கு தொண்டு செய்து வாழ்ந்த திரு கச்சி நம்பிகள் மிக சிறந்த பெருமாளுடைய ஆழ்வார்களுக்கு அடியார். இப்படி மிகப்பெரிய அருளாளர்கள் வாழ்ந்த தலமாக இந்த தலம் இருக்கிறது. அது மட்டும் காஞ்சிபுரம் கோயில்கள் மலிந்த நகரம், நிறைய ஆலயங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இங்க எப்படின்னா விழா இல்லாத நாளே கிடையாது.
எப்போதும் விழாக்கள் மலிந்து நிற்கும் நகரம் இது இன்னைக்கும் கூட. அதனால விழா அரா காஞ்சி என்ற புகழப்படும் பெருமை பெற்றது என்று கூறி தலமே இவ்வளவு சிறப்புடையது. இன்னும் இருக்கு, இன்னும் சிறப்பு சொல்ல நாளைக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் அறிந்து வழிபட்டால்தான் நாம் வந்து அங்க போகக்குள்ளவே அந்த உணர்வு கிளர்ச்சி உண்டாகும் இல்லையா? ஏ கைலாச ஐயா ஆமாங்க. அப்படித்தானே? ஆமா. இத்தனை நாள் காஞ்சிபுரம் போயிருக்கோம், இப்ப காஞ்சிபுரத்தை மிதிக்கக்குள்ளது கால் கொஞ்சம் யோசிக்கும் இல்ல? கட்டாயம் ஐயா. இப்படியாப்பட்ட இடத்துல வந்து இறங்கியிருக்கோம். அப்ப நமக்குள்ள அந்த அந்த எண்ணம் தூண்டப்படும் இல்ல? ஐயா ஒரு சிவஞான போதத்துல மெய்கண்டாரே சொல்றாருங்கய்யா, எவ்வளவு பெரிய யோகத்தில் சித்தி பெற்று எவ்வளவுதான் வந்து இறைவனைவே உணரக்கூடிய அனுபவம் பெற்றாலும் ஒருவன் வந்து ஆலய வழிபாடை வந்து விடாமல் செய்யணும் அப்படிங்கிறார். திருநாவுக்கரசரும் சொல்கிறாரு, 5 கடமைகளில் வந்து ஒரு கடமையாக வந்து ஆலயத்துக்கு செல்றதை சொல்கிறாருங்கய்யா. திருநாமம் 5 எழுத்தும் தினந்தோறும் ஆலயில் சென்று இறைவனை வழிபட வேண்டியது சைருடைய 5 கடமைகளில் ஒன்று. ஆமாம், ஏன்னா அந்த 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 அது அது எல்லாருமே வலியுறுத்துறாங்கய்யா. அந்த 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 இடத்த ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாம், அதனால இப்ப ஏன் இதை வந்து இந்த பதிவுல போடுறேன்னா, இது பதிவேற்றம் ஆகும் பொழுது இந்த பதிவை கேட்கிறவங்க, ஏன்னா அது வேறு பதிவு, நம்ம ஏற்கனவே கொடுத்த பதிவு அது வேறு. அது 275 பாடல் பெற்ற தலங்களையும் ஒரு சில புகைப்படங்களோட போடணும்னு உமரும் நானும் ரிஸ்க் எடுத்தோம்.